அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 53வது அதிகாரத்தின் 10வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்கிறேன். அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை. நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு, அவர் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் சிலுவையிலே மரித்து 3வது நாளிலே உயிரோடு எழும்பினார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். இன்றும் அவர் வீற்றிருக்கிறார். அவர் ஜீவாதிபதி, ஜீவனின் அதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தம்முடையவர்களுக்காக பிதாவின் வலது பாரசத்திலிருந்து அவர் பரிந்து பேசுகிறார். மார்க்கு சுவிசேஷம் 16 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் கிரியைகளை நடப்பித்து அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். அவரை தான் நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அவர் எதை சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதையெல்லாம் அவரே தம்முடைய கையினாலே வாய்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். எனவேதான் சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்த பிற்பாடு ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஜெபிக்கும் போது இப்படி சொல்லுகிறான், என் தகப்பனுக்கு வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் செய்து முடித்தார். எந்த காரியம் வாய்க்கப்படும்? ஆமென் என்று அநேகருக்குள் எழும்புகிற கேள்வி இதுதான், என் காரியம் வாய்க்கப்படுமா என்று. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியம் அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டிருக்கிறதோ அந்த காரியம் நிச்சயமாக வாய்க்கப்படும். எப்படி வாய்க்கப்படும்? நம்முடைய கரத்தினாலேயா? இல்லை, அவருடைய கரத்தினாலே. அவர் ஒரு காரியத்தை செய்யும்படி கரம் நீட்டும் போது அதை தடுக்கிறவன் ஒருவனும் இல்லை. அவருடைய கையை தடுக்கிற வல்லமை யாருக்கும் கிடையாது. நம் கையை பலர் தடுக்கலாம், ஆனால் நமக்காக தேவன் ஒரு காரியத்தை செய்ய தம் கரத்தை நீட்டும் போது அவருடைய கையை யாருக்குமே தடுக்க முடியாது. அவருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். என் காரியம் வாய்க்கப்படுமா என்று நாம் கேட்பதற்கு முன்பதாக முதலாவது என் காரியம் அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டிருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் அந்த காரியத்தை வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வைத்தார் அல்லவா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. 3 விசை ஜெபித்த பிறகு பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து பலப்படுத்தினான். அப்பொழுது அவர் புரிந்து கொண்டார், இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவது பிதாவின் சித்தமாய் இருக்கிறது என்று. உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அதற்கு தம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறார். அதற்காக அவர் முன் செல்லுகிறார். அதே போலதான் நம்முடைய காரியம். ஆண்டவர் சமூகத்தில் எல்லாவற்றையும் கேட்பது தவறல்ல, எல்லாவற்றையும் கேட்கலாம். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று தான் சொல்லியிருக்கிறார். அதே வேளையில் அந்த காரியம் அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டிருக்கிறதா, சித்தத்துக்கு மாறாக இருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் வைக்க வேண்டும். அந்த காரியம் நமக்கு எவ்வளவு தேவையானதாக இருந்தாலும், எவ்வளவு பிரியமானதாக இருந்தாலும், சித்தத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் வைக்க வேண்டும். சித்தத்துக்கு உட்பட்டு இருக்குமானால் உலகமே எதிர்த்தாலும் அந்த காரியம் நிச்சயம் நடக்கும். காரணம், அதை செய்கிற கரம் சர்வ வல்லவருடைய கரம். அவருடைய கரம் குறுகாத கரம், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கரம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். தாவீதை ஆட்டு தொழுவத்திலிருந்து தேவன் தெரிந்தெடுத்தார். அவனை ராஜாவாக்குவது அவருடைய சித்தமாயிருந்தது. தாவீதோடு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் கரம் அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். கர்த்தருடைய கரம் அவனோடு உறுதியாயிருந்து ஆமென் என்ன வாக்கு உரைத்தாரோ அது நிறைவேற்றும்படிக்கு அவனை ராஜாவாக உயர்த்தி வைத்த கர்த்தருடைய கரம். தாவீது கடைசியில தன் ஜனங்கள் எல்லாரும் கேட்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 1 நாளாகமம் 29வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கப்படும். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக.
நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை நீர் நிறைவேற்றுகிறீர். பல நேரங்களில் சித்தத்துக்கு மாறானதை நாங்கள் எடுத்துக்கொண்டு நிறைவேற்றும் என்று நாங்கள் கேட்குறோம். ஆனால் சித்தத்துக்கு மாறானதை நீ ஒருபோதும் செய்ய மாட்டீர் என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு உணர்த்தின கிருபைகளுக்காய் நன்றி. எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.